Hi friends, வணக்கம். வெல்கம் டு மதுரை மகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரை ஸ்கின்னுக்கான 2 டர்மரிக் ஃபேஸ் பேக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏன் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின் தான். நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் குடுத்த 2 டர்மரிக் ஃபேஸ் பேக் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த 2 டர்மரிக் ஃபேஸ் பேக்குமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, ஈஸியா தான் இருக்கும். பட் வந்து எஃபெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் தான் குடுக்கும். நார்மலா டர்மரிக் பார்த்தீங்கன்னா, ஃபேர்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்கிரீடியன்ட். ஸோ அத யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த 2 ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிருங்க. வீடியோவ கன்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஸோ டர்மரிக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பவுடராக இருந்தாலும் ஓகே, கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் கிழங்கு கிடைச்சதுன்னா அதை கூட அரைச்சி நீங்கள் பவுடராக எடுத்து வச்சு கிட்ட இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் டர்மரிக் வந்து எடுத்துட்டு அதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவும் திக்காக தான் வேணும். ஸோ ரோஸ் வாட்டர் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம திக்காக அந்த ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் பாக்டீரியாஸ், ஆக்னே இல்லை ஏதாவது ஒரு மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸ்கின்னை ரொம்ப ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபேஸ் பேக் வந்து திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரையாக விடாமல் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 3 to 4 டைம்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாட்டினாலும் கூட ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்கை விடவும் ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடு. இந்த ஃபேஸ் பேக்கு தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான கர்ட் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ஒன்று டர்மரிக், இன்னொன்று கர்டு. ஸோ கர்டில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கே தெரியும். ஜிங்க், லாக்டிக் ஆசிட், கால்சியம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸை ரொம்ப க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு கர்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஆட் பண்ணி நல்லா இதையும் பார்த்தீங்கன்னா திக்காக தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்கையும் திக்காக தான் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். கர்டில் பார்த்தீங்கன்னா மைல்டாக ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது நம்ம ஃபேஸை வந்து ஹார்ம் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 3 to 4 டேஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்து நமக்கு வராது. ஸோ இந்த 2 ஃபேஸ் பேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. கண்டிப்பாக இந்த 2 ஃபேஸ் பேக்கையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.